நான் பள்ளி படிக்கின்ற காலத்திலேயே பேச்சு போட்டியில் எனக்கு பயிற்சி கொடுத்து, கல்லூரி படிக்கின்ற காலத்தில் பட்டிமன்றம் பேச சொல்லிக் கொடுத்து, ஒரு பேச்சாளர் ஆன்மீகத்தில் எப்படி பேச வேண்டும், நகைச்சுவையில் எப்படி பேச வேண்டும், பட்டிமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த, என்றும் நான் வணங்கும் என் ஆசான் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்களே, ஒரு இலக்கிய பேச்சாளருக்கு என்று சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வாங்கி கொடுத்தவர் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள். அவர் சொல்றதுதான் நிகழ்ச்சி, அவர் சொல்றதுதான் பேச்சு, அவர் சொல்றதுதான் பேமெண்ட். நானும் அவர் வழி பின்னால போவோன்னு ரொம்ப தலையால தண்ணி குடிச்சா நமக்கு மாற்றம்லாம் வேற மாதிரி தான். பேமெண்ட் சொன்னா ஏப்பா நான் இன்சூரன்ஸ் அவளை போடலையேன்றான். அவர் அந்த காலத்துல இருந்தே சூப்பர் ஸ்டார் கபாலி. என் அன்பு நான் வணங்குகிற குருஜி ஞானசம்பந்தம் அவர்களே, இப்பெல்லாம் நான் அவரை குருஜின்னு தான் கூப்பிடுறேன். நானும் அவரும் ஒரு மாதம் அமெரிக்காவில் இருந்தோம். அப்போ சொன்னேன், பேசாமல் ஒரு ஆசிரமம் ஆரம்பிங்க, ஊர் ஊராக போய் பணம் சம்பாதிக்கிறது உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சிடுவோம். அவரும் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ சினிமா உலகத்தை சுற்றி வர்றாரு. சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் டீன் அவர்களே, ராம்ராஜ் காட்டன் அதிபர் அவர்களே, என் அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களே, என்னுடைய மூத்த சகோதரி பேராசிரியர் சரதாக் அவர்களே, இந்த தமிழகத்திலேயே மிக சிறந்த ரசிகர் கூட்டமாகி இருக்கின்ற உங்கள் அனைவரையும் எனக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். சேகர் சார் கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மறந்துட்டார் போல இருக்கு. என்னோட போட்டோ நிறைய இருக்கு அவர்கிட்ட. நான் கோட்டு போட்ட மாதிரி போட்டோ போடாதீங்கன்னா அவர் இன்விடேஷன் அனுப்பிச்சாரு, அதில் இல்லை, அதில் ஷர்ட்டு போட்ட ஃபோட்டோ. இங்கே வந்து பார்த்தா கோட்டு போட்ட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா இப்போல்லாம் நான் கோட்டு போடுறதில்ல. ஒரு ரோட்டரி கிளப் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கோட்டு போட்டு போயிட்டேன். பின்னால் உட்காந்துருந்தோம், கிடுகிடுன்னு வாங்கிட்டேன். நீங்கள் சென்னை அமர்தால வேலை செய்கிறீங்களாண்ணா? இல்லைங்க, என்ன அவன் கவனிக்கவே இல்லைங்க. அது எப்படியா ஈக்கு முன்னால டிக்கு முன்னால ஈ வரும்னா சொல்லிக் கொடுக்குறது இவ்வளவு தப்பா சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க எப்படி உருப்படுன்றான். லூசு, படிக்கும் போதே 10,000 ரூபாய் அதை நம்புற, இதை நம்ப மட்டும் போடான. இந்த சாதாரணமா இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் காசு கட்டிட்டு போறான். அதுல பாருங்க, வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களது கையில். அது கேட்டுக்கிறதுக்கு துட்டு கொடுக்கணும். நமக்கு தெரியாது உண்மையிலே நம்ம வாழ்க்கை யார் கையிலங்க இருக்கு. நான் உண்மையிலே ஒரு 4-5 பேர் கிட்ட கேட்டேன், அவங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு. ஒரு ஆட்டோக்கார கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில? மீட்டர் கையில. புது மீட்டர் சார், இன்னும் சூடு வைக்கல. ஒரு அரசியல்வாதி கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை யார் கையில? அவரு ஓட்டு போடுற வரையும் ஜனங்க கையில, போட்டுட்டானுங்கன்னா அவ வாழ்க்கை என் கையிலன்னாரு அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர் கேட்டேன், அண்ணன் உங்க வாழ்க்கை யார் கையிலன்னா அவரு எந்த வாழ்க்கையெல்லாம் விசிடி தயாரிக்கிறவங்க கையில, நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு முதல் நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுறானுங்கன்னு. ஒரு சாமியாரை கேட்டேங்க, சாமி உங்க வாழ்க்கை யார் கையில? சாமி தானே, சிவன் கையில சொல்லுவாருன்னு நினைச்சேன், சிஷ்ய கையிலன்னாரு. அந்த அம்மா என்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் அவுட்டுனாரு. ஒரே ஒருத்தன் தாங்க சொன்னான், அண்ணன் உங்க வாழ்க்கை என் கையில. இன்னும் ஒன்று குடிச்சிட்டு இருந்தான். என்னடா, துட்டு இருந்தா குடிக்க போறோம் சார், துட்டு இல்லைன்னா போய் படுக்க போறோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். அதாவது இன்னைக்கு உலகம் அந்த மாதிரி இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க தான் தெரிவு பண்ணிக்கணும். பார்ப்பது எல்லாமே மகிழ்ச்சியா எடுத்துக்கணும், வேற வழி கிடையாது. மற்றவருக்கு உதவணுங்க, கரெக்ட் தான். ஆனா அதுக்கே பயமா இருக்கு. இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டொனேஷன் குரூப்னு ஒன்று வச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் மாதிரி.
யாருக்காவது பிளட்